ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஏகேஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிசிபெலேபாத் பவுடர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் கெஸ்கெசா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஜாஜிக்காய், அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு தனியா, 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வைக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் போடாமே வறுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தனியா போட்டுக்கலாம். 1 கப்பு தனியா, கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் போடாதீங்க, அப்படியே நார்மலாக வறுத்துக்கோங்க. எண்ணெய் போடாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். 1 மாதம் ஆச்சு. எண்ணெய் போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பிசிபெலேபாத் பவுடர் பண்ணலாம். கொஞ்சமாக வேணும்னா இதில் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அப்பப்போ தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்கள் வறுத்துக்கிட்டு பிசிபெலேபாத் பவுடர் பண்ணிக்கலாம். இது ஸ்மெல்லு போட்டோம், ரா ஸ்மெல்லெல்லாம் போட்டோம், பச்சை வாசனெல்லாம் போயிட்டுச்சுன்னா நம்ம வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். நம்ம கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னா நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்பிளாக பண்ணலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் பிசிபெலேபாத் பவுடர் நீங்கள் பிசிபெலேபாத் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு பிசிபெலேபாத் பவுடர் ரெடி ஆகிடும். நல்லா ஸ்மெல் வருது பாருங்க. இந்த மாதிரி வறுத்துக்கணும். தெரியுதுங்களா? இந்த ஸ்மெல் வருது. நம்ம தனியா ஸ்மெல்லு நல்லா வருது பாருங்க. நல்லா வரப்போகுது பாருங்க. நல்லா வறுத்துக்கங்க. இந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், பிளேட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். இதுவும் நல்லா வறுக்கணும், நல்லா சிகப்பாக வறுத்துக்கங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும், அப்போ தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வறுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிறது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் பிசிபெலேபாத் பவுடர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா லஞ்சுக்கு பண்ணிவிட்டு சீக்கிரம் சாப்பிட்டுக்கலாம்.
வறுத்துருங்க. அப்போ தான் பிசிபெலேபாத் பவுடர் வந்துட்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறதும் கெட்டு போகாமல் இருக்கும். வெயிட் பண்ணலாம். பாருங்கம்மா, இவ்வளோ ப்ரௌனாக இருக்குது. பாருங்கள், இந்த ப்ரௌனாக இருக்குது. இப்போ இந்த ப்ரௌனை நம்ம எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு. இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வருது. ஃபஸ்ட்டு நம்ம தனியா வறுத்தோம், அப்புறம் உளுத்தம்பருப்பு வறுத்தோம், இப்போ கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துடணும். ஏன்னா கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும், இந்த நம்மளோட கடலைப்பருப்பில் எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கோம். நீங்கள் ரேஷன் பருப்பையும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ நல்லா வறுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம். பிசிபெலேபாத் இதுவும் ப்ரௌன் ஆகட்டும். இந்த பருப்பு கொஞ்சம் அடி பிடிச்சிரும். நீங்கள் கை விடாமல் வறுத்துட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, பாருங்கம்மா, பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணாதான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு கப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். காஞ்ச மிளகாய்க்கு மட்டும் வேணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்ச மிளகாய்க்கு மட்டும் ஃப்ரை ஆகிறதுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாய். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குறீங்களோ ஃப்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக பவுடர் டேஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா சிம்பிளாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெசிபியை. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு டக்கு டக்கு நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்க, நல்லா
ஃப்ரை ஆகிடுச்சு. நான் வந்துட்டு ஆயில் வந்துட்டு அந்த மிளகாய்க்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா கீழெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் மிளகாய் ஃப்ரை தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகுது. நம்ம இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கறிவேப்பிலை 1 கப்பு போட்டிருக்கேன். ஆனால் காஞ்ச கறிவேப்பிலை தான் நல்லாயிருக்கும். இப்போ சும்மா அதை வதக்குங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. அது வந்துட்டு காஞ்ச கறிவேப்பிலை தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை பண்ணுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக ஆயில் ஊற்றணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். ஏன்னா நம்ம 2 துண்டு கட்டி பெருங்காயம் போடுறோம். 2 துண்டு கட்டி பெருங்காயத்தூள், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாஜிக்காய் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இது கூட மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன். இது நல்லா சேர்த்து வறுத்துக்கணும். இதுக்கு மட்டும்தான் நம்ம ஆயில் போட்டிருக்கோம். ஸ்டீம் கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப ஸ்டீம் வைக்காதீங்க. நல்லா வறுத்தாச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது எல்லாம் சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம மிக்சியில் போட முடியும். பாருங்க, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு, பெருங்காய பவுடர் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா சாம்பார் வாசனையாக இருக்கும், பிசிபெளபாத் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும்.